Hello students, very good morning to all. Welcome back to Catalytic Chemistry classes. So today classes we are going to discuss about FMO approach on cope rearrangement. In the previous classes we are discussed about FMO approach on sigmatropic rearrangement or sigmatropic shift. In the classes FMO approach on cope rearrangement and glycine rearrangement and Diels order reactions. So this topic is very important. 4 மார்க்கில் நிறைய டைம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இதோட அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டட் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பை த வே திஸ் இஸ் 21 வீடியோ ஃப்ரம் திஸ் சீரீஸ். ஓகே, ஸோ ஹியர் ஐம் கோயிங் டு டேக் an எக்ஸாம்பிள் 1,5 hexadiene. ஓகே, ஸோ திஸ் இஸ் a 1,5 1 and 5. ஓகே, ஸோ 1,5 hexadiene. ஓகே, ஸோ அஸ் யூஸ்வலாக நம்ம நம்பரிங் கொடுக்குறோம் அப்படின்னா இது நார்மல் நம்பரிங் கொடுக்குறது. பட் இந்த பாண்ட் பிரேக்கிங் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த சிக்மா பாண்ட் இருக்கிற இடத்துல தான் நடக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் அ அல்லைல் கார்பன். தெர் ஆர் 2 அல்லைல் கார்பன் இன் திஸ் சிஸ்டம். ஓகே, இங்கே ஒரு அல்லைல் கார்பன் இருக்குது, இங்கே ஒரு அல்லைல் கார்பன் இருக்குது. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த பேசிக்ஸ் ரியாக்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போதே கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட் என்ன அண்டு கிளைசின் ரீஅரேஞ்ச்மெண்ட் என்ன அப்படின்றத ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் டேரெக்டாக நான் ரியாக்ஷன்ஸ்க்கு போயிடுறேன். ஓகே, ஸோ தீஸ் 2 பாண்ட்ஸ், ஓகே, தீஸ் 2 இந்த 2 அல்லைல் கார்பனுக்கு உண்டான இந்த ஒரு சிக்மா பாண்ட் நவ் கோயிங் டு பிரேக். ஸோ இந்த ஒன் பாண்ட் வந்து பிரேக் ஆகும்போது ஓகே திஸ் பாண்ட் மூவ் டு ஹியர். ஓகே, ஸோ இந்த மாதிரியான பாண்ட் மூவ்மெண்ட் வந்து இதில் இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஒன் நியூ சிக்மா பாண்ட் இட் கிரியேட் ஹியர். ஓகே, it results a new sigma bond. Okay, this is a new sigma bond and this is a 2 new pi bonds. Okay, so this is called a cope rearrangement. Okay, so it produces 2 allyl radicals. Okay, so இந்த ஒரு bond வந்து cleavage ஆகும்போது it produces allyl radicals, this one and this is one. Okay, there are 2 allyl radicals. So அப்போ number of sp2 carbon for one allyl groups பார்த்தீங்க அப்படின்னா இதில் there are 1 2 3. okay, 3 sp2 carbons, 3 sp2 carbons. அதே மாதிரி இங்கேயும் 3 sp2 carbons இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கண்டிஷன்ஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் தெர்மல் கண்டிஷன்ஸ் அண்ட் ஃபோட்டோகெமிக்கல் கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ see here thermal conditions. Select ground state HOMO of 2 allyl radical. ஓகேவா, ஸோ இந்த 2 அல்லைல் ரேடிக்கலுக்குமே நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த 2 அல்லைல் ரேடிக்கலோட ஹோமோ அதை நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா, ஸோ see here 3 sp2 கார்பன்ஸ். ஸோ அதனால் நான் 3 லெவல்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இங்கே 2 2 + 1, ஸோ டோட்டல் இதுவும் 3. ஓகே, அப்போது நம்ம இதில் ஃபில்லப் பண்ணோம் அப்படின்னா 2 1 2 1 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ த ஹையஸ்ட் ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டால் போத் த கேஸ் ஆர் ஹோமோ வந்து பார்த்திங்க அப்படின்னா psi2 is a homo. Okay, and psi3 is a LUMO. both ரெண்டு பேருக்குமே psi3 is LUMO. So for thermal conditions we have to select the ground state ல we have to select HOMO. எப்பயுமே HOMO தான் நம்ம எடுத்துப்போம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா see here psi2, so number of nodes பார்த்தீங்க n-1, so 2 - 1, so only 1 node. ஓகே, ஸோ அப்போது நம்மளுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டாலில் ஒரே ஒரு நோட்ஸ் மாதிரி இருக்கணும். ஓகே, how to create the node 1 2 3. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் நோடாக இருக்கிறதுனால சென்டரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு லோப்ஸை நம்ம சார்ஜ்லெஸ், அதாவது நியூட்ரலாக நம்ம வச்சுக்கிறோம். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஸோ இட் கிரியேட் த 1 lobe. ஓகே, அப்போ இந்த 2 கேசஸ்லையுமே நம்ம அல்கைல் ரேடிக்கலை இந்த 1 lobe இருக்க மாதிரி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன் அப்படின்னா 2 பேர்லையுமே psi2 is a homo. ஓகேவா, psi2 is a homo இருந்தால் நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து ஒன்லி 1 நோட் தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 4 டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. சூப்ரா ஆண்ட்ரா சூப்ரா அண்ட் ஆண்ட்ரா. ஓகே, ஸோ எந்த இன்ட்ராக்ஷன்ஸ் இங்கே அலௌடு, ஓகே, which is allowed and which is forbidden அப்படின்றது தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சென்டரில் இருக்கக்கூடியது இட் இஸ் நியூட்ரல் அண்ட் இதை நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் நெகட்டிவ். அப்போது நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஓகே, சேம் ஹியர் பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். சார்ஜ் ஆஃப் த லோப் சென்டரில் இருக்கக்கூடியது நியூட்ரல். ஸோ அப்போது 1 நோடு ரெண்டுலேயுமே
1 nodes இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்னது சூப்ரா இன்ட்ராக்ஷன். ஸோ சூப்ரா இன்ட்ராக்ஷன் அப்படின்றது என்னென்னா சேம் ஃபேஸ், டாப் லோப்னா டாப் லோப், டவுன்னா டவுன் லோப். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இந்த டாப் லோப் இந்த இன்ட்ராக்ஷன் எடுக்கிறேன், சூப்ரா இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ டாப் அண்ட் டாப். ஸோ ஓகேவா, ஸோ இங்கே சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் பாசிட்டிவ். ஓகே, ஸோ ப்ளஸ் அண்ட் ப்ளஸ். ஸோ திஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் இஸ் அலவுட். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைட் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ஹியர் ஆல்சோ டாப் அண்ட் டாப் ஓரியன்டேஷன் interaction is allowed. Okay, so appo superficial interactions is allowed. This is allowed thermally. Okay, supra interactions, SS interaction. Okay, next supra antra. Okay, supra antra same நம்ம charge கொடுங்க. So this is okay. Now see the interactions. Okay, so first இருக்குது supra. So top and top, yes, the orientations plus and plus, it's allowed. Okay, இங்கேயும் antra அப்படின்னும் போது டாப் அண்ட் டவுன் ஆர் டவுன் அண்ட் டாப் இது ரெண்டு போகிறது. ஓகேவா, ஸோ இந்த இன்ட்ராக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் பாருங்கள் ப்ளஸ் அண்ட் கீழே மைனஸ், சாரி கீழே மைனஸ் மேலே ப்ளஸ் இருக்குது. ஓகே, ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்ற இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அ ஃபர்பிடன். This is forbidden. Next, third type of interaction, it is antra-supra. Okay, so antra-supra interactions plus, minus and plus. Okay, so antra-supra interactions. Okay, so top and down lobes எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ டாப் அண்ட் டவுன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் கண்டிப்பாக complete forbidden தான். ஓகே, அப்போ antra supra it is also forbidden. Okay, so in the interactions also forbidden interaction. Next, antra. Okay, so plus minus and plus. Okay, here minus plus and minus. Okay, now see the interactions antrafacial. So top and down. Okay, so இதோட top. Okay, so top and down. Okay, so it is plus interaction. So this is allowed. அதே மாதிரி இங்க antrafacial, this also antrafacial. So இங்க down and top இது எடுத்தாலும் it is also allowed. Okay, so it is also plus and plus. Okay, so this also allowed. Okay, அப்போ antrafacial. Okay, antrafacial also allowed. இதுக்கு முன்னாடி பார்த்த சூப்ரா இன்ட்ராக்ஷன்ஸ் ஆல்சோ தெர்மலி அலவுட் அண்ட் ஆல்சோ antra ஆல்சோ திஸ் ஆல்சோ தெர்மலி அலவுட். ஓகே, பட் மோஸ்ட் ஃபேவரபிள் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து சூப்ராஃபேஷியல் இன்ட்ராக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபேவரபிள். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி நம்ம ஃபோட்டோகெமிக்கல் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். See here, photochemical condition. Select the first excited state homo of one alkyl radical and second பார்த்தீங்க அப்படின்னா select the ground state homo of another alkyl radical. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறதுல ஃபஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டு, செகண்டில் இருக்கிறது கூடியதில் கிரவுண்டு ஸ்டேட்டோட ஹோமோ. ஓகே, ஸோ இனிஷியலாக இதில் 2 1 இருக்கும். when it undergo excitation, ஸோ எலக்ட்ரான்ஸ் இங்கே போகும், இங்கே 0 ஆகிடும். ஓகே, ஸோ this it is in the ground state only. ஸோ 2 and 1 and this 0. ஓகே, ஸோ ஃபஸ்ட் கேஸில் ஹோமோ பார்த்தீங்க அப்படின்னா psi3 is homo, whereas here psi2 is a homo. ஓகே, now psi3 அப்படின்னா இங்கே நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோ வரும்? 3 minus 1 2 nodes. ஓகே, இங்கே 2 minus 1 only 1 node. ஓகே, அப்போ இங்கே மட்டும் நம்ம ஆர்பிட்டால்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். 3 nodes 2 nodes இருக்க மாதிரி. அப்போ மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஓகே, ஸோ ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஓகே, ஸோ இது ஒரு நோட், திஸ் another நோட். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 நோட்ஸ் இருக்குது. அப்போது மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு தான் நம்ம 2 நோட்ஸ் மாதிரியும் செகண்டில் ஒரு நோட் இருக்க மாதிரி நம்ம எழுதிக்கணும். ஓகேவா, ஸோ ப்ளஸ் மைனஸ் அண்ட் ப்ளஸ் அண்ட் மைனஸ். ஓகே, அண்ட் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிங்கிள் நோடு தான் இருக்கணும். ஸோ லாஸ்ட் கேஸில் எழுத மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸ் அண்ட் ப்ளஸ் இப்படி எழுதிக்கலாம். ஓகே,
So first type of interactions பார்த்தீங்க அப்படின்னா it is a supra supra interactions. So supra supra top and top same phase interaction. Okay, so plus and plus. Okay, and in the side பார்த்தீங்க அப்படின்னா top and top orientation பாருங்க. So top orientation வந்து plus and minus இருக்கு. Okay, so superficial ன்றது சேம்ல வரணும். Okay, so this is minus and plus, so this is a forbidden. This is not allowed. Next, come to the supra antra. Okay, now see the interactions. Supra, first one the top and top face, it is allowed, but this side antra top and down. Okay, so in this side plus and plus, here plus and plus. Okay, so this also allowed, both are allowed. Okay, so அப்போ photochemically conditions பார்த்தீங்க அப்படின்னா supra antra interactions is allowed for co-rearrangement reactions. Next interaction, antra supra interactions. Okay, so plus minus and minus. Okay, so இதில் பார்த்தீங்கன்னா 2 nodes இருக்கும், இதில் single node இருக்கும். Okay, so minus and plus minus. Okay, now see the interaction. First வந்து side antra. Okay, so antra அப்படின்றது top and down lobe. Okay, and இதில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான்றது top lobe எடுத்துக்கலாம். So this is allowed. ஏன்னா plus allowed. அதே மாதிரி இங்கேயும் சார்ஜ் லோபோட சார்ஜ் plus. Okay, so this is allowed. Next, antra interactions. So antra interactions பார்த்தீங்க அப்படின்னா so see here it is plus minus plus. Okay, now see the interactions. Antra top and down, plus and plus. Okay, and top and down. இதில் பார்த்தீங்க அப்படின்னா plus இந்த சைடு வந்து allowed, பட் அதே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா plus and minus, so it is forbidden. Okay, ஸோ அப்போது ஃபோட்டோகெமிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகெமிக்கல் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்ரா ஆண்ட்ரா அண்ட் ஆண்ட்ரா சூப்ரா. ஓகே, ஸோ தீஸ் டூ இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் அலவுடு இன்ட்ராக்ஷன்ஸ் ஃபார் இந்த சிஸ்டம். என்ன சிஸ்டம் அதை நம்ம மறந்துட்டோம். ஓகேவா, ஸோ இந்த சிஸ்டம் என்ன, இட் இஸ் அ 4n2π சிஸ்டம். ஓகேவா, எப்படி சார் இதை 4n2π சிஸ்டம் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஓகேவா, ஸோ கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, அகெயின் 1,5 பென் ஹெக்ஸாடைன் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ அல்லைல் கார்பன்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 1 and 1, 2 3, 2 and 3. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் ஆர் ஹவு மெனி பாண்ட்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த ரியாக்ஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3. ஸோ ஆட் நம்பர். ஓகே, ஆட் நம்பர் ஈவனாக இருந்தால் அது வந்து 4n2π சிஸ்டம். ஆட் நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் 4n + 2π சிஸ்டம். ஓகேவா, டோன்ட் ஃபர்கெட் இட் இஸ் அ 4n2π சிஸ்டம். அண்ட் என்னதான் வந்து கோப் ரியாக்ஷன் ஆர் கோப் ரீஅரேஞ்ச்மெண்ட்டில் ஆண்ட்ரா இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து அலோடு இருந்தாலும் ஹைலி ப்ரிஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மலி இட் இஸ் சூப்ரா இன்ட்ராக்ஷன் இஸ் ஹைலி ப்ரிஃபர்ட். ஓகே, now see the selection rule, allowed and forbidden கான selection rule என்னன்னு பார்த்துங்க. ஓகே, அகைன் நான் சொல்கிறேன், செலெக்ஷன் ரூல் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் தரவு படிச்சுக்கோங்க, தனியாக எழுதி வச்சுட்டு. ஓகே, ஸோ see here first supra antra, supra, then supra antra, supra. ஓகே, அண்ட் கீழே அதே மாதிரி antra supra, antra supra, antra. ஓகே, ஸோ இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாமே என்னது, இட் இஸ் அலோடு. ஓகே, ஸோ திஸ் ஒன் இஸ் தெர்மல் அண்ட் திஸ் ஒன் இஸ் photochemical. Both are 4n2π system only. Okay, so 4n2π சிஸ்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மலி சூப்ரா அண்ட் ஆண்ட்ரா இஸ் அலோடு.
ஓகே, அதே வந்து ஃபோட்டோ கெமிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா சூப்ரா ஆண்ட்ரா, ஆண்ட்ரா சூப்ரா இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் அலௌடு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் அலௌடு ஒன். These are allowed interactions. And remainings are forbidden. This is forbidden and this also forbidden. Next we are going to discuss about FMO approach on glycine rearrangement. Okay, so see here in glycine rearrangement நம்ம எடுத்துக்க போகிறது allyl vinyl ether. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் பேசிக் கான்செப்டில். ஓகே, ஸோ allyl vinyl ether. Okay, here I am going to take allyl vinyl ether. Okay, so 1 2 3 1 2 3. Okay, so அப்போ இந்த சிக்மா பாண்ட் தான் கிளீவேஜில் இன்வால்வ் ஆகும். ஓகே, ஸோ அப்போ நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா see here. Okay, so this is our product and this is newly formed sigma bond. ரிசல்டன் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் அன்சாச்சுரேட்டட் ஒரு கார்பனைல் காம்பவுண்ட். ஓகே, ஒரு சி டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய ஒரு அன்சாச்சுரேட்டட் கார்பனைல் காம்பவுண்ட். ஓகே, இப்போ இந்த காம்பவுண்ட் அல்லைல் வினைல் ஈத்தர் இட் அண்டர்கோ த எஃப்எம்ஓ அப்ரோச். ஓகே, ஸோ அப்ரோச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா பாண்ட் டிசோசியேட் ஆகும்போது இட் ப்ரொடியூஸ் அ radicals. Okay, so this is as usual allyl radical. This is oxy-allyl radical. Oxy-allyl radical. நம்ம இப்போது தெர்மல் கண்டிஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கேசஸில் ஓகேவா, அதாவது கிளைசின் ரியாக்ஷன்ஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுமோ சேம் அதே தான் இங்கேயும் வரும். ஓகேவா, சாரி இட்ஸ் அ கோப். ஓகே, ஸோ கோப் ரியாக்ஷன்ஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் சேம் அதே தான் இங்கேயும் ரிப்பீட் ஆகும். ஓகே, ஸோ அதனால் நான் அகெயின் அது ஒரு தடவை நான் எழுத விரும்பலை. ஓகேவா, சேம் டைப் தான், சேம் செலெக்ஷன் ரூல் தான் இங்கேயும் வரும். ஓகேவா, அண்ட் திஸ் ஆல்சோ 4 and 2π சிஸ்டம். ஓகேவா, ஏன் அப்படின்னா நம்பர் ஆஃப் 3 bonds ஆர் இன்வால்விங் இன் திஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், ஸோ இட் இஸ் ஆல்சோ 4 and 2π சிஸ்டம். ஓகே சிஸ்டம். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெர்மலி பார்த்தீங்க அப்படின்னா சேம், அதாவது சூப்ரா இன்ட்ராக்ஷன்ஸ் ஆர் அலௌட். ஓகே, அண்ட் ஆண்ட்ரா இன்ட்ராக்ஷன்ஸ் ஆல்சோ அலௌட். ஓகே, தென் அதே மாதிரி ஃபோட்டோகெமிக்கல் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகெமிக்கல் condition. Okay, so 4n plus 2π system photochemically supra antra supra are allowed. Okay, so இப்போ இதை நம்ம ஃபார்முலா மாதிரி எழுதிக்கலாம். so this is a selection rule. Okay, so இதில் சென்டரில் இருக்கக்கூடியது both are allowed. Okay, so this is forbidden and this is forbidden. This is thermally and these two are photochemically. Okay, so same selection rule தான். Okay guys, thank you so much. Remaining நம்ம next classல discuss பண்ணலாம்.